இன்றைக்கி பச்சை பட்டாணியில் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும். மூணு தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், அது 1 கப், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். இந்த பட்டாணி வேகிறதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி எடுத்துட்டு இடையில இப்படி எடுத்து கிளறி விடணும். திரும்ப மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நான் ஒரு 5 முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சுருக்கேன், அதை அரைச்சதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாத போது இந்த மாதிரி முந்திரி பருப்பை பாலில் ஊற வச்சு இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கசூரி மெத்தி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை. இந்த மாதிரி பாலில் முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி வெந்தயக்கீரை இந்த மாதிரி போட்டு செய்யும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். வெந்தயக்கீரை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.